ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு 4 நாளாகவே தஞ்சாவூர் மாவட்டம் ஃபுல்லாகவே ஒரு மழை பெஞ்சு கிளைமேட் சேஞ்ச் ஆனதில் எல்லாருக்குமே இங்கே தொண்டையில் ஒரு கரகரப்பு. அப்படியே கொல்லை பக்கம் போய் பார்த்தோன்னா தூதுவளை கொஞ்சம் அப்படியே பந்தல் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். சளிக்கு ரொம்ப நல்லது. தொடர்ச்சியாக ஒரு இருமல் இருக்குது, தொண்டை ஏதாவது ஒரு அலர்ஜியாக இருக்குன்னா இது கண்டிப்பாக நல்லா சூப்பரான வைத்தியம் இது. அப்படியே கொல்லை பக்கம் வந்தேன், இதை பார்த்தேன்னா சரி பறிப்போம் அப்படின்ட்டு அப்படியே சரி ரைட்டு ஒரு வீடியோவும் எடுத்துருவோம், அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அதை அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறையா முள் இருக்கும் இதில், இதாக ஒன்று வேறு என்ன பண்ணுறது. கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப முள் குத்தும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சிலர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஏம்மா இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு பேசாமல் ஒரு 100 ரூபா சிறப்பு வாங்கி குடிச்சிட்டு போயிடலாமேன்னு. இருந்தாலும் நமக்கு இயற்கையாக உள்ளது மாதிரி வராதுல்ல. எங்கள் வீட்டுக்காரங்க நான் மட்டுமே எவ்வளோ தான் முள் குத்திக்கிறது, நீங்களும் போய் கொஞ்சம் குத்திக்கிட்டு வாங்கன்னு அவங்க கையில் கொடுத்து விட்ட பிளேட்டை அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக கிளையோட உடச்சிட்டு வந்து எண்ணெய் பிடிச்சிக்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி இருக்குது? இந்த மாதிரி அப்படியே ஓரளவுக்கு போதும், நமக்கு தேவையான அளவுக்கு பறிச்சுக்கிட்டோம்னாலே போதும். என் கையில் கேமரா கிடச்சோன்னே, வீடியோ அது செல்லு கிடச்சோன்னே எனக்கு சுற்றி எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சு. அப்படியே திரும்பி பார்த்தோம்னா நம்ம எதை எடுக்கிறது, சரி இருக்கிறத எடுப்போம். பக்கத்தில் முனிசிபாலிட்டியில் உள்ள தேக்க மரம், பக்கத்து வீட்டில் உள்ள நெல்லி மரம், நம்ம வீட்டை சுற்றி உள்ள 4 தென்னை மரம் எல்லாத்தையும் அப்படியே ரவுண்டு கட்டி வீடியோ எடுத்தேன். நல்லா பசுமையாக கேமராவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி ரைட்டு, அது அப்படியே பக்கத்தில் நம்ம ஒரு 4 பச்சை மிளகா செடி இருக்குது. ஒரு தோட்டமானா எதுவும் கிடையாது, சும்மா மிளகா காய வச்சுட்டு இப்படி கூட்டி தள்ளுவோம்ல, அதில் அப்படியே போய் அந்த தரையில் இருக்கிற கொஞ்சம் அந்த தரையில் ஒரு 4-5 செடி, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் பச்சை மிளகா வந்து கடையில் வாங்கவே இல்லை. ஒரு அரை கிலோவுக்கு எடுத்து நல்லா பழமாக காய வச்சு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் அரைக்கிற அளவுக்கு சேர்ந்துருக்கு. அவ்வளோ மிளகா காய்ச்சிருக்குங்க. ஒரு 3 செடி தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு செடியிலையும் அவ்வளோ மிளகா. அதான் சொல்கிறேனே, 2 மாதத்துக்கு நம்ம காய் மிளகாவே வாங்கலை. இப்போ தூதுவளை இந்த பச்சை மிளகா ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அறுவடைன்னு வச்சுக்கோமா, நம்ம கூடிய சீக்கிரமே நிறைய அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்மள்கிட்ட இருக்கிறத அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சு. சரி ரைட்டு, இப்போ இந்த தூதுவளையை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இது இந்த இலையிலையும் முள் இருக்குங்க. நம்ம பறிக்கும்போது செடியிலையும் அவ்வளோ முள், ரொம்ப கையெல்லாம் கூட கிழிக்கும், அந்தளவுக்கு முள் ஷார்ப்பாக இருக்கும். இது கொஞ்சம் இந்த தண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த காம்புக்கிட்ட கொஞ்சம் பெரிய பெரிய முள்ளாக இருக்கும். அதை லைட்டாக கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சோம்னா நல்லது. அந்த முள்ளோடு போட்டு சமைக்க முடியாது. கையில் குத்தாமல் அப்படியே பார்த்து கொஞ்சம் லெவலாக, ரொம்ப குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இலையெல்லாமே முள்ளாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்பாக, நல்லாவே ஷார்ப்பாக அப்படி கூராக இருக்கும். அழுத்தி இப்படி இழுத்தோம்னா விரல்லே குத்திரும், அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். அது ஒண்டி தான், அந்த க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ணுறது, கொஞ்சம் சாப்பிட்டோம்னா இருமலுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக கேட்குதுங்க. இது வந்து பெரியவங்க கூட நம்ம இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு வேளை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இதை மாதிரி செய்ய முடியாது. அப்போ நல்லா அந்த இலையை நல்லா மிக்சியில் குறன்னு அரைச்சி நல்லா வெள்ளை துணியில் முடிச்ச மாதிரி கட்டி, நம்ம ரசம் வைப்போம்ல, அந்த ரசத்தில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு புழிஞ்சிட்டு அதை அப்படியே ஒரு சூப் மாதிரி வச்சு கூட நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா அந்த இலையெல்லாம் உள்ளே இறங்க, சாறு மட்டும் நமக்கு இறங்கினாமலே போதும், நல்லா அதுக்கு வந்து பலன் உண்டு. அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நாம் இப்போ இது வந்து பெரியவங்க, நல்லா கொஞ்சம் பெரிய குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அது மாதிரி அப்படியே துவட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி தான் செய்யணும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம், நல்லா நோட் பண்ணிக்கங்க, பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயம் தான். அதை வந்து நைஸாக அரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா இது மாதிரி வதக்கிக்கணும். இது வந்து நான் ஒரு டைம் வந்து எனக்கு இருமல் இருந்தப்போ எங்கள் அக்கா வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அக்கான்னா எங்கள் வந்து பெரிய ஓப்படியார், அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. உடனே அப்படியே வந்து ஒரே வேளை தான் சாப்பிட்டேன். அவ்வளோ டக்குன்னு அந்த இருமல் வந்து எனக்கு நின்றுச்சு. சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நம்ம சாதாரணமாகவே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட பிள்ளைங்களுக்கெலாம் இது மாதிரி இதை செஞ்சு கொடுக்கலாம். அதிகமாகவும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஹீட்டு அப்படிம்பாங்க தூதுவளை. ஆனால் தொண்டைக்கு தொண்டை சம்மந்தமான எல்லா இதுக்குமே இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொல்லையில் இருக்கிறனால நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சில இடங்களில் இது கிடைக்கவே கிடைக்காது. என்ன ஒன்று, இதை சாப்பிடும்போது நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா யார்ட்டையாவது கேட்டுக்கிட்டு கூட நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கிங்க. சிக்கனு முட்டை சாப்பிட்டா அதுக்கான பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு கல்லை மட்டும் உப்பு போட்டு நல்லா அந்த கீரை வந்து நமக்கு சுத்தமாக சுண்டி வதங்கி வந்துடும். அதாவது எவ்வளோ கீரை போட்டாலும் அது சுண்டி வதங்கிச்சுன்னா முருங்கைக்கீரை மாதிரி தான், இருக்கிற இடமே தெரியாது, புஷ்ஷுன்னு போயிடும். அது அந்த அளவுக்கு நம்ம வேகிற அளவுக்கு நல்லா தோட்டணும். சிம்மில் வச்சுட்டு, சிம்முக்கும் மீடியமுக்கும் இடையில கொஞ்சமாக தீ வச்சு இதை மாதிரி வதக்கணும். லைட்டாக ஒரு கல் உப்பு போட்டு தான் ஆகணும். நம்ம லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, அந்த தண்ணியும் அந்த எண்ணெயிலையுமே அந்த கீரை வந்து வேகணும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும், நம்மளே போதும். ரொம்பலாம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க தேவையில்ல.
லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி அப்படியே பரட்டிக்கிட்டே இருந்தோம்னாலே அடி பிடிக்காமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். மூடி வைக்க தேவையில்ல. மூடி வைக்காமல் சும்மா இதே மாதிரி தான் செய்யணும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவு இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை மாதிரி நல்லா ஓரளவுக்கு கீரை வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதை வதக்கணும். இப்போ அதை வதங்குற வரைக்குமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக நின்று வதக்கணும். வீடியோ வந்து கொஞ்சம் நிறையா சேர்க்காது. ஏன்னா நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையில் செய்கிறதுனால கொஞ்சம் ஆட்டமாக இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரி கிச்சனில் காலையில் சமையல் வேலையை முடிச்சுட்டு மத்தியானம் சமையலுக்கு செஞ்சிகிட்ருக்கேன். அடுப்பும் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கண்ணாமண்ணாடி தான் இருக்கும். என்னம்மா இப்படிலாம் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறீங்களேன்னு யாரும் கேட்காதீங்க. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் போதும். உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கூட போட்டுங்க. போட்டுட்டு மெயினாக வந்து இந்த வடித்த சாதம், நான் வந்து வடித்த சாதம் தான் சேர்த்துருக்கேன். குக்கர் சாதம்லாம் கிடையாது. வடித்த சாதத்தில் நம்ம ஒரு கரண்டி அளவு, நம்ம இப்போ ஒரு 2 பேர் சாப்பிட்றோம்னா ஒரு 2 உருண்டை சாப்பிட்டோம்னா போதும். ரொம்ப சாதம் போட்டு சாப்பிட்ணுன்னு தேவையில்ல. சாதம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அப்படியே கிளறிட்டு வெதுன்னு இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. சளிக்கு ரொம்ப நல்ல மருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.